மச்சி வைத்தியம் என்ற நம்ம ஒரு அருமையான முருங்கைக்கீரை பொரி. என்னடா இது அதிசயமாக சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு இரும்பு சத்து கிடைக்கும், கால்சியம் சத்து கிடைக்கும். எல்லாமே நல்ல வைட்டமின் சத்து தான் நம்ம இப்போ போட போகிறது. அதனால் நீங்கள் இதை வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2-3 நாளாக தொண்டை கம்மலன்னு இன்னும் சரியாகலை. அதனால தான் இப்போ கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் கரெக்டாக தெளிவாக தெரியணும்னா எல்லோரும் பொறுத்துக்குங்க. ரொம்ப முடியல. அதனால தான் இப்போ நான் இப்போ போட முடியாமல் இருந்தேன். இன்று போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் பிசுறு தட்டினா மன்னிச்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம முருங்கைத்தழை நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொண்டாந்துருங்க. கொண்டாந்து நல்லா ஆஞ்சிருங்க. ஆஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 4-5 பல் வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 2 பல் வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மிளகு 2 போட்டுக்கோங்க. போட்டு இதெல்லாம் உருவி மிக்சியில் போட்டு அடிச்சிடுங்க. 2 பச்சை மிளகாய் 2 இல்லைன்னா 1 வச்சுக்கோங்க போதும். வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அடித்த பிறகு அதை அடித்ததை எடுத்து கோதுமை 1 கப் எடுத்து அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சுங்க. பிசைஞ்ச பிறகு தண்ணி பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்க, இல்லைன்னா இந்த தண்ணியே போதும். நல்லா மெதுவாக பிசைஞ்சுங்க. பிசைஞ்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்ச பிறகு அதை எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களாக சப்பாத்தி தேய்ப்பது மாதிரி தேய்ச்சி அது எண்ணெய் சட்டி உள்ளே போடுங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெயை காய வச்சு இந்த சப்பாத்தி தேய்ச்சி உள்ளே போடுங்க. போடையில் நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். இதே மாதிரியே சுட்டு வச்சு இதை பார்க்க அழகாக பச்சை பசேல்னு இருக்கும். பார்த்தாவும் அழகாக இருக்கும். இன்றைக்கி என்னால் செய்ய முடியலன்னா செஞ்சு கட்டியிருப்பேன். இதை பெரிய பிரமாதம் கிடையாது. அதனால் நீங்கள் இதையே செஞ்சு அது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் இன்னொரு நாள் நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.